எல்லாருக்கும் வணக்கம். நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இயக்கி கவுண்டமபாளையம் திரைப்படத்தோட ப்ரிவ்யூ ஷோ இப்போ தான் பார்த்து முடித்தோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த படம் திரையரங்குகளில் வெளியாக வேண்டியது. சில தியேட்டர்களில் படம் வெளியிட பாதுகாப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கருதி படம் வந்து வெளியிட அவங்க அனுமதி தரலை. அதனால் இவங்க கோர்ட்டுக்கு போய் படத்தை வெளியிட ஒரு அனுமதி வாங்கிக்கிட்டு இப்போது நாளைக்கு இந்த படம் வந்து திரையரங்குகளில் வெளியாகுது. இது வந்து எதனால் இப்படி ஒரு திரைப்படத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு தெரியல. இது வந்து தணிக்கை செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் தான். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போர்டில் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படம் இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி நாளைக்கு தேட்டருக்கு வருது. இந்த படம் எங்கே வெளியாகுதோ அந்த திரையரங்குகளுக்கு நீங்கள் போய் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும், முதல் கோரிக்கை அது. அப்புறம் படம் வந்து இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வந்தோம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்காரு. என்னென்னா 2020 வந்து நான் திரௌபதி திரைப்படம் பண்ணேன். ஸோ திரௌபதி திரைப்படமில் ராயபுரமில் நடந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நாடக காதல்னு ஒரு விஷயம் வந்து அது மூலிமா எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, நான் வந்து தரவுகளோட சட்டத்தின் உதவியோடு அதை எப்படி எதிர்க்கணும், திருமண ரத்துன்னா என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே இருந்துகிட்ருக்கு. இப்போ கவுண்டமபாளையம் திரைப்படமும் அது மாதிரி நான் வட தமிழ்நாட்டில் நடக்கிற நாடக காதல் பற்றி பேசியிருந்தேன். அவர் வந்து கொங்கு பகுதியில் அவர் பார்த்து அவர் கேள்விப்பட்ட சம்பவங்களை தொகுத்து ரொம்ப கமர்ஷியலாக, திரௌபதி ரொம்ப ராவாக இருக்கும், இவர் வந்து ரொம்ப கமர்ஷியலாக அவருக்கு இருக்க ஒரு பட்ஜெட்டில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு பண்ணியிருக்காரு. இதில் நிறைய பிரச்சனைகள் வந்தது காரணம் வந்து இவர் ஜாதி அடிப்படையில் படம் எடுத்திருக்காரு அப்படின்றது தான். நீங்கள் படம் பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் அவர் என்ன சொல்ல வர்றாரு அந்த படத்தில்னு. இந்த படம் குறிப்பிட்ட எந்த மக்களையும் அடையாளப்படுத்துகிற மாதிரியான படம் கிடையாது. அது ஒரு அமைப்பு. எப்படி திரௌபதி படத்தில் நாங்கள் ஒரு அமைப்பை பற்றி இவங்க இந்த மாதிரி பெண்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறது ஒரு குறிக்கோளாக கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோமோ, அதே மாதிரி கவுண்டமபாளையம் திரைப்படத்தில் அவங்க வந்து வேறு ஒரு அமைப்பு, அந்த கொங்கு பகுதியில் இருக்கிற யாரோ ஒருத்தரை வந்து அவங்க மனசில் வச்சு அவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப தெளிவாக நாடக காதல்னால் என்ன, ஒரு அதை சுற்றி என்ன நடக்குது, ஒரு பெற்றவங்களை தாண்டி ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பொண்ணை வந்து எப்படி டார்கெட் பண்ணி அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணுறது மூலயமா ஒரு பெரிய பல கோடிகளை வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக அவர் ஸ்டைலில் ரொம்ப நீங்கள் சின்ன தம்பி படம் பார்த்த மாதிரி இருக்கும். படம் பார்த்துட்டு வெளியே வரப்போ இந்த படம் எதுக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சைகளை உருவாக்கிச்சு அப்படின்னு தெரியல. ஸோ இது கொங்கு பகுதியில் நடக்கிற கதையாக இருந்தாலும் இதை தமிழகம் முழுக்க வெற்றி பெற வைக்க வேண்டிய பணி உங்களுக்கு இருக்குது மக்களுக்கு. ஸோ நீங்கள் தேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்க்க போகிற முதல் நாள் காட்சியில் தான் அந்த படத்தோட தலைவிதி இருக்குது. ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் போய் படம் பார்க்கணும். இந்த படம் பல இடங்களில் திரௌபதியில் பேசின விஷயங்களை தாண்டி ஒரு தெளிவான விழிப்புணர்வை சொல்லுது. ஸோ நிச்சயம் இந்த படம் அந்த வரிசையில் இருக்கும். மறக்காமல் திரையரங்குக்கு போய் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. கவுண்டம்பாளையத்தோட வெற்றி இந்த மாதிரியான படங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அந்த படம் எங்களுக்கு இருக்கிறது சின்ன பட்ஜெட் தான். அதில் மேக்ஸிமம் என்ன முடியுமோ அதை வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. நிச்சயம் பண்ணுவீங்க நம்புகிறோம். ரஞ்சித் சார் அண்ட் அவங்களோட மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாபெரும் வெற்றி அடைய மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கவுண்டமபாளையம் படம் நாளைக்கு ரிலீஸ். மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள்.